இல்ல டப்பா பாட்டு தானே பாடணுமா உங்களுக்காக? மேம், இந்த இரு மரங்கிலும் உங்கள் ரசிகர்கள் அலைமோதுகிறார்கள். அவர்களை ஒரு பக்கமாக அன்பாக வேண்டுங்கள். கட்டாயமா இந்த சைடு பார்த்து பாட சொல்லுங்க. இல்லை நீங்க நேர பார்த்து பாருங்க. இங்க எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாங்க இல்லையா? அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கு தெரியலையாண்ணா. அங்கே இந்த ஒழுங்கமைப்பாளர்கள் சொல்கிறார்கள். இல்ல அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் பக்கத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டு இரு மரங்கிலும் நிற்கின்றார்கள். கொஞ்சம் பார்த்து நில்லுங்க எல்லாரும். நன்றி. எங்க எங்கள் பலத்த கரகோஷங்கள். இதோ வைஃப். கொஞ்ச நாள் கலாய்க்கலாமா? கருப்பானி வாய் என்ன கலட்டு சொதுப்பு ஒரு பானி இருக்காத சொதுப்பு கருப்பானி வாய் என்ன கலட்டு சொதப்பு ஒரு பானி இருக்காத சொதப்பு Everybody hands up in the air. Everybody! பஞ்சாயத்தை கூட்டு போயிட்டு பட்டு கேட்டு நியாயம் எது தர்மம் எதுன்னு பார்த்து நட்டமையும் சொல்லி குத்தம் என்ன கல்லி நட்டமையும் திப்ப கொஞ்சம் மாத்து திக்கு திக்கு பேச்சால கொக்கி போட்டா என்ன நீ தூக்கு நெல்லி பட்டு கண்ணால அள்ளி மட்டும் மேல தட்டி நீ தாக்கு சரி எல்லா பாட்டும் பாடிட்டோம், பயங்கரமா கலாய்ச்சிட்டோம். சூப்பர் ஸ்டார் பாட்டு பாட வேணாம் இல்ல?
நன்றி. அடுத்த பாடலை இணைந்து வழங்க சாய் சரணை அன்போடு அழைக்கின்றோம். இது உங்கள் ரசனைக்காக நாகர்கோயில் வாழ் மக்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்ச்சி. எனவே வி அருள்ஜோதி அவர்களுடைய வர்ணம் இசைக்குழுவினர் பின்னணி இசை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகமும் ஈழத்து கலைஞர்களும் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இசை நிகழ்ச்சி உங்கள் ரசனைக்கு விருதான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கான ஊடக அனுசரணையினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் முதல்வன் சக்தி டிவி, சக்தி FM. நமது அன்புக்குரிய நண்பன் காண்டிவன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஒரு வார்த்தைகள் வாருங்கள். லட்சாதிபதி சக்தி தொலைக்காட்சியின் லட்சாதிபதி நிகழ்ச்சி தலைவரும் பணிப்பாளருமான காண்டிவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எங்கே உங்கள் பலத்த கரவாசங்கள்? இதோ காண்டிவன், 2 வார்த்தைகள். நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி போய்களை நான் என்னது கதைப்பான். என்ன சொல்றீங்க நீங்க? எங்களுடைய சக்தி குடும்பத்தின் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக சக்தி டிவி, சக்தி FM இன் பணி தொடரும் என்று சொல்லிக்கொண்டு இசை நிகழ்ச்சியை கேட்கலாம், அதை ரசிக்கலாம். இடையிலே நான் குறுக்கிட விரும்பல. வாங்க மோகன். நன்றி அனைவருக்கும். நான் என்றால் காண்டிவன் முதல் முறையாக இலங்கை வரும் பொழுது இவருக்கு அனுசரணை வழங்கியிருந்தது சக்தி டிவி, சக்தி FM. இல்லையா மேம்? நீங்க சொல்லுங்க, யார் அனுசரணை வழங்கியிருந்தார்கள்? ஊடக அனுசரணை. நீங்க தான் அங்க இருந்தீங்கன்றதை நான் இன்னொரு வாட்டி சொல்லணும். இல்ல காண்டிவன் நன்றி. உண்மையிலே 2 தடவை இலங்கை வந்த பொழுது அந்த மேடையில் இருந்தவர்கள் சக்தி டிவி, சக்தி FM அவர்களுக்கு தான் இந்த பெருமை. இதோ ஒலிக்கிறது பாடல் குரல். கட்டாயமாக சக்தி குடும்பத்தினர் தான் முதல்ல என்ன வந்து கூப்பிட்டு பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய மரியாதை பண்ணது. அது மாத்திரம் இல்லை, பல நல்ல டேலண்டட் பீப்புள்னு சொன்னால் போகாது, பல வாய்ப்புகள் கொடுக்கணும். அதை தொடர்ந்து பல வாய்ப்புகள் கொடுத்து அப்போ ஊக்கம் கொடுத்தாங்க. அதை நான் மறக்கவே இல்லை. இன்னும் பார்ட் ஆஃப் சக்தி டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச் காண்டிவன். எந்த பாட்டுப்பா? தலைவர் பாட்டா? நீங்க எந்த தலைவர்? இது புரட்சி தலைவர் பாட்டு வேணுமா? சூப்பர் ஸ்டார் பாட்டா? அஜித் தலை பாட்டா? தலை பாட்டு வேணாமா? வேணுமாமே. வேணாமா? தலை பாட்டுனா ஓப்பன் த பாட்டில் மச்சி தான் பாடணும். சூப்பர் ஸ்டார் அஜய்யா. கட்டாயமா சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் போட்டுடலாமா தலை பாட்டு? விஜயா? நீங்க தான் உண்மையான புலிகள். விஜய் இப்போதான் புலி. பார்க்கலாம் என்ன பண்றாரு படத்துலன்னு.
தகிட நிசாரு நிசா யாருக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன். கதிசனித என் பாதத்தில் பள்ளிக்கொள்ள உனக்கொரு அனுமதி தந்தேன். சாரதி என் நாடை தாங்கிக் கொள்ள, என் கூந்தல் ஏந்திக் கொள்ள, உனக்கொரு வாய்ப்பல்லவா? நான் உண்ண விட்ட பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் எனக்கல்லவா? வானம் வந்து வளைகிறதே, வணங்கிடவா? மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசை யோசை கேளாய் நிலவை தட்டி தட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டு அதன் விழிகளில் வழிவது அமுதல்ல விஷம் என்று கண்டேன் அதன் நிழலையும் தொடுவது பழி என்று விலகி விட்டேன் ஆ, ஆ, வான்வெளியால் வலை விரித்தாய் நெஞ்சனை வெல்லாது வலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் எங்கும் சிக்காது வா என்றால் நான் வருவதில்லை போ என்றால் நான் வருவதில்லை இது நீ நான் என்ற போட்டி அல்ல நீ ஆட இட்டு சூடி கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல தக்கிட்ட தக்கிட்ட தக்கட தின்ன ததிக்கிட்ட கதுங்க ததிக்கிட்ட கதுங்க ததிக்கிட்ட கதா தக்கிட்ட தும் தக்கிட்ட தும் திம் தக்கிட்ட தும் திம் தக்கிட்ட தும் தும் தக்கிட்ட 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 துங்க தக்கிட்ட துங்க தகிட தக்கதென் தின்னத்தும் தக்கதென் தின்னத்தும் தக்கதென் தின்னத்தும் தக்கதென் தரகடதும் தரகடதும் தக்கதென் தின்னத்தும் தக்கதென் தின்னத்தும் தக்கதென் தின்னத்தும் தக்கதென் தரகடதும் 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 தும் தக்கிட்ட 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 தும் நன்றி நன்றி. அழகாக ஒலித்தன அந்த பாடல். அந்த பாடலுக்கான பின்னணி இசையை மிக சிறப்பாக வர்ணம் இசைக்குழுவினர் யாழ்ப்பாணத்தில் பிரபல முன்னணி கலைஞர்கள் வழங்கியிருந்தார்கள். எங்கே அவர்களுக்காக உங்கள் கரவாசம் பலமாக ஒலிக்கட்டும். அருமை அருமை. இது போன்ற அற்புதமான பாடல்களை உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றோம். இது மீண்டும் ஒலித்த குரல் ஷாய் சரண் தரப்போகின்ற ஒரு வித்தியாசமான பாடல். இது அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்போம். அஜித் பாட்டு எல்லாமே உண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பாடல் திரு இசைஞானி இளையராஜா அவர்கள் கம்போஸ் பண்ண ஒரு பாடல், காதல் ஓவியம்ங்கிற படத்திலிருந்து ஒரு பாடல். ஐ திங்க் எல்லாருக்கும் இந்த பாட்டை ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ
ஆ தம் நம் தனம் தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் தனம் தனம் தம் தம் தனம் தம் தம் நம் தனம் தம் தம் தனம் தம் என் நாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் பார்வையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானம் காதலில்லை என் நாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை திருமுகம் வந்து பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகளில் துளிகள் வழியுமோ அதை சுடுவதை தாங்க முடியுமோ கனவினில் எந்த உயிரும் உறவாகி விடிகளில் நின்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ சிறைகளிட்டாலும் அடைந்து கொள்ளாது அணைகளிட்டாலும் வழியில் நில்லாது பொன்னினதி கண்ணினதி ஜீவனதி விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் ஒடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையெனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ 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 ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ குயிலே 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 உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆடும் நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறு குடித்தாய் விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறு குடித்தாய் நெஞ்சில் என்றும் உந்தன் பிம்பம் நெஞ்சில் என்றும் உந்தன் பிம்பம் சிந்தும் சந்தம் சுந்தம் எங்கும் தத்திச் செல்லும் முத்துச் சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம் கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம் முல்லை பூவில் முள்ளும் உண்டோ கண்டு கொண்டு இந்த வேஷம் என்ற ராஜதேவமே சத சத நிச 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 கரி ச நிரி ச நித பத நித ரி ரிக ரிக ச கரி ச நிச ரி நிச ரி ச நித பத நி நித நித ப ம ப ன சரிக சரிக நி சரி க ம ப க ம ப க ம ப ம ப த ப த நி sa ni sa ni ni sa ni ni sa ni da ba ba ma da ba ni da sa ni da ba ma ba
சரி சன்னி சனி தனி தப்ப கரி சரி சன்னி சனி தனி தப்ப தருகிறதோ 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 மகன ககன ரகன சகன ரகன சகன தகன பகன பகன ககன யகன ரகன ரகன சகன பகன தகன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ககன சகன தகன பகன சகன தகன பகன ரகன ராகதீபமே தேங்க்யூ. காதலோபியம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடலை தந்திருந்தார் சாய்சரன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷம் வழங்கி இந்த கஷ்டமான பாடலை சிறப்பாக பாடியதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த பாடல் காதலோவியம் திரைப்படத்துக்காக வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல். இந்த பாடலை எழுதிய வைரமுத்து இந்த பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு பாடலையே அர்ப்பணித்திருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். என்று சொன்னால் அவ்வளவு தூரம் அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்தார் எஸ்பிபி. அதே உணர்வை இந்த மேடையில் உங்களுக்காக தந்திருக்கிறார் சாய் சரண். சரி, பாடல் ஒலித்து ஓய்ந்த இந்த நேரத்துல தளபதியை கூப்பிடுவோமா, தலையை கூப்பிடுவோமா? எனக்கு பாக்குற நேரத்தில் இந்த பக்கம் தளபதி, இந்த பக்கம் தலை அப்படின்னு சொல்லுது. சரி, முதல்ல நாங்க இளைய தளபதி விஜயினுடைய ஜில்லா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்க போகின்றோம். இது ஜிங்கினமணி என்று ஆரம்பிக்கின்ற பாடல். பாடலை பாடுவதற்காக ஹரிஹர சுதன் அவரோடு இணைந்து ஆல்கா அஜித். சவுண்டே பத்தலையே. நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கீங்க. இந்த பக்கத்துலயும் இந்த பக்கத்துலயும் சத்தமே வர மாட்டேங்குதுங்க. தளபதி பாட்டு வேணாமா உங்களுக்கு? சத்தம் ஜாஸ்தியா வந்தாதாங்க பாட முடியும். அப்படிங்க. அதுக்கு முன்னாடி ஜில்லா படத்துல ஒரு பாட்டை போட்டுருவோம், நம்ம தளபதி படத்துல. ஓகே, சிரிச்சு போட்டா நெஞ்சல ஆணி வெங்கல கிண்ணி போல மின்னும் மந்திரமே நீ. நான் வெக்கத்துக்கு பக்கத்துல போகாதவன், ஒரு நூலு இல்ல சிலை கட்ட ஆளாதவன். அட நீ வந்த காலே அமாங்கோ அமாங்கோ மணி சிரிச்சு போட்டா நெஞ்சலாணி வெங்கல கிண்ணி போல மீனோ மந்திரமே நீ. கொஞ்சம் கை தட்டு கேட்கலாமா? வச்சு பார்த்தா எடுத்து வைக்க ஒட்டு மொத்த உடலாகுது. வெட்டி வச்சு போனா ஒரு வாட்டர்மெலன் கேக்கு பக்கா வந்து குளிராகுமே. ஓ கெட் டுகெதர் வேணும் நம்ம கெட்டு போ
மங்களகிணி மங்களகிணி போல மினோ முதிரமேனி ஜிங்கன மானே கிட்ட வாடே பக்கத்துல போகாத ஒரு முளையில தலைகட்டையாளானவ தேங்க்யூ. உண்மையிலேயே 10 மணி வரையில் தான் நிகழ்ச்சியை கொண்டு செல்லக்கூடிய அனுமதி கிடைத்திருக்கிறது. நாங்கள் பேசி இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான அனுமதியை பெற்றிருக்கின்றோம் அது சம்பந்தப்பட்டவர்களிடம். எனவே உங்களினுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் ஆதரவை சிறப்பான முறையில் தந்தால் தான் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியும். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே அதாவது கொஞ்சம் உட்கார்ந்து பின்னுக்கு இருக்கிறவர்களுக்கு இடமளித்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே தயவு செய்து கோயில் நிர்வாக சபையினர் கேட்டுக்கொள்கின்ற ஒரே ஒரு விடயம், அமர்ந்திருந்து நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவு வழங்குங்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த காவல்துறையிடமிருந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை கொண்டு செல்வதற்கான அனுமதி கிடைக்கும். எனவே தயவு செய்து அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து அமர்ந்திருந்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக இங்க வந்திருக்கக்கூடிய பாடகர்கள் உங்களுக்காக நல்ல நல்ல பாடல்களை தொடர்ச்சியாக தரதுக்கு காத்துட்டே இருக்கிறாங்க. எனவே அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம், தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றோம், அமர்ந்திருந்து நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு ஆதரவு தாருங்கள். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த பாடல் ஹரிஹர சுதன் தருகின்ற ஒரு அற்புதமான பழைய பாடல், அச்சம் என்பது மடமையடா என்று ஆரம்பிக்கின்ற சூப்பரான பாடல் இதோ உங்களுக்காக. நம்மளோட தலைவர் எம்ஜிஆர் பாட்டு பாடலாமா? என்னங்க பின்னாடி உட்காந்துருக்கோம், சுத்தமா சத்தமே கேட்கல. உங்களுக்கு ஏதாவது பாடம் வந்திருக்கோம், கொஞ்சம் சத்தம் கேட்கலாமே கொஞ்சம். என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா.
தேங்க்யூ. நன்றி ஹரிஹர சுதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வருகின்ற பாடல் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். பாடலை வழங்க உங்கள் அன்புக்குரிய பாடகி அனுராதா ஸ்ரீராம். எங்கே உங்கள் பலத்த கரவசம். என் பெருமானுடைய இந்த மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு நாகர்கோயில் வாழ் மக்கள் ஒழுங்கமைத்த இந்த நிகழ்ச்சி உங்கள் ரசனைக்கு விருந்தான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதோ அனுராதா வழங்கும் அந்த பாடல் உங்கள் ரசனைக்காய் அரங்கத்தில் இப்பொழுது. மோகன் அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அவருக்கு வேணுங்கிற பாட்டில் அப்படியே சைக்கிள் கேப்ல நுழைச்சு விட்டாரு. 7 ஸ்வரங்களுக்குள் பாடணுமா? கட்டாயமா புலிகளுக்காக ஒரு நல்ல பாடல் பாட வேண்டியதா? இல்லைன்னா இப்போதைக்கு ஒரு பாட்டு எனக்கு ரொம்பவும் பிடித்த பாட்டு, உங்களுக்கு என்ன பாட்டுன்னு தெரியும்? எந்த பாட்டு? கரெக்டு தான். அது விஜய் பாட்டு, நல்ல பாட்டு தான். பட் ஆனால் எனக்கு ரொம்பவும் பிடித்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடித்த நிறத்தை பற்றி தான் பாட்டு. அது பாட்டு என்ன பாட்டுங்க அது? எனக்காக எத்தனை பேர் இன்னைக்கு கருப்பு சட்டெல்லாம் போட்டு வந்தீங்க? இன்னைக்கு ஏதோ இருட்டில் கண்ணு தெரியலன்றதுக்காக எல்லாரும் கையை தூக்கினா எப்படி? கருப்பு சட்டையா போட்டிருக்கீங்க? அது ஏதோ ப்ளூ செக்ஸ்னா இருக்குது அதுங்க. அது வெள்ளை சட்டைன்னா அது. சரி, கருப்பு சட்டை போட்ட 2 பேர் வந்து டான்ஸ் ஆடுறீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களா? யாரு? கையை தூக்கினா போறாது. நீங்க டான்ஸ் ஆடுறீங்களா? என் சம்சாரம் பக்கத்துல பின்னாடி உட்கார்ந்துருக்காங்களா? வரமாட்டீங்களா டான்ஸ்? கருப்பு சட்டை யாராவது போட்டிருக்கீங்க இல்லையா? சட்டை போட்ட யாராவது 2 பேர் வந்து டான்ஸ் ஆட மாட்டீங்க? கொஞ்சம் மேல வாங்க. என்ன பார்த்து இப்படி பயப்படுறீங்க நீங்க? வாங்கப்பா. வாங்கல, நானே கருப்பு தான்றீங்களா? வாங்க, பரவாயில்ல, வாங்க வாங்கன்னு சொன்னா கூட வர மாட்டீங்களா? பாத்தீங்களா அனுமாம எவ்வளவு தாழ்மையா கேட்கிறான். என்ன யாழ்ப்பாணத்தின் மரியாதையை காப்பாத்துங்க. எங்க 2 பேர் வாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வாங்க. எங்க உங்கள் கரவாசம் வாருங்கள். உண்மையிலே அவர்களுக்கு முன்னால நீங்கள் இப்படி இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி ஆடுறதை கொடுத்து வைக்கணும். வேண்டாம், பல ஆயிரக்கணக்கான பாடகர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான பாடகி. இதோ அருமையான வாய்ப்பு இவருக்கும் கிடைத்திருக்கிறது இல்லையா? இங்க வாங்க, கொஞ்சம் கூட லெவல் வேணும். ஐயப்பா, அந்த வேட்டியெல்லாம் பெல்ட் போடாம நிக்கும் தானே? உங்க பேர் என்ன? ஜனார்த்தனன். ஜனார்த்தனன். ஈவா. என்ன 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சட்டை போட்டு வந்திருக்கீங்க? நீங்க? அலெக்ஸ். அலெக்ஸ். அகிந்தன். அஹிந்தன். வேட்டி பத்திரம் பாடிடலாமா? ஓகே, ஒலிக்கின்றது பாடல் அவரது குரலிலே உங்கள் ரசனை. இன்னும் ஒருத்தர் இந்த சைடு வாங்கல. இல்ல, நீங்க அந்த சைடு போங்க, மேட்சிங்கா இருக்குது. இந்த சைடு 3 தான். ஒரு நிமிஷம். கருப்புத்தா, இதுக்கு ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆமா, கருப்புத்தா அட கருப்புத்தா. ஆமா கருப்புத்தா, கருப்புத்தா. ஆமா கருப்புத்தா. எனக்கு பிடிச்ச கலரு. நீங்க ஆட போறீங்களா? அப்படியா? சரி, போட்டுடலாமா? டண்டனக்கா 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 டன். இவர் என்னப்பா மண்ணு தோண்டிட்டு இருக்காரு? இந்த சைடு வாங்கப்பா. இப்படி வாங்க. கருப்புத்தா எனக்கு பிடிச்ச கலரு. கொஞ்சம் அந்த ஓரமா போனீங்க, சௌதியமா இருக்கும். கருப்புத்தா எனக்கு பிடிச்ச கலரு. ஆமா, அவன் கண்ணு 2 என்ன மயக்கு 1000 வாட்ஸ் பவரு. கருப்புத்தா எனக்கு பிடிச்ச. கொஞ்சம் ஃபாஸ்டா வேணும்.
கருப்புத்தான் கருப்புத்தான் எனக்கும் பிடிச்ச கலரு அம்மா அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கம் 1000 வாட்ஸ் பவரு கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரு கொஞ்சம் எல்லாரும் கை தட்டலாமா ஆமா வெண்ணிலவ உலகம் பார்த்து